My dear students, in this video is given to you for 8th standard unit 2 prose friendship. What is friendship? A friendship is a relationship between two or more friends. Yes, we are going to see the friendship lesson. Next, let us see a video clip about friendship. I think you could understand the true friendship. Yes, then next let us see the glossary before the lesson. Word number 1, complexes consisting of many different and connected parts. Word number 2, demanded, ask authoritatively. Word number 3, establishing, set up on a firm and permanent basis. Word number 4, decided, having clear opinion. Word number 5, boarded, get on or into a vehicle. Word number 6, consoled, comfort someone at the time of grief. Word number 7, competition, an event or contest. Word number 8, exchanged, give something and receive something. Word number 9, affected, cause a change in someone or something. Word number 10, nervously, in an anxious or uneasy manner. Word number 11, astounded, shocked or greatly surprised. Word number 12, hesitatingly, to be reluctant or wait to act because of fear. Word number 13, dumbfounded, speechless with amazement. Word number 14, trapped, the act of a person or thing that traps. The main characters are in the section 1, Vetri and his wife. Students, now we will move on for the lesson. Section 1, friendship. Vetri was once a successful businessman in Coimbatore. கோயம்புத்தூரில் வெற்றி ஒரு வெற்றி பெற்ற பிஸ்னஸ்மேனாக இருந்தார். வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாஸ் ஒன்ஸ் ஏ லீடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. வெற்றி கட்டுமான கம்பெனி என்பது ஒரு காலத்தில் அங்கே ஒரு பெரிய கட்டுமான கம்பெனியாக இருந்தது. ஹிஸ் கம்பெனி கன்ஸ்ட்ரக்டட் மெனி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ், ஹவுசஸ் அண்ட் ஏ ஃபியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூர். அவருடைய கம்பெனி கோயம்புத்தூரையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ், ஹவுசஸ் அண்ட் ஃபியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அது கட்டி கொடுத்தது. எவ்ரிதிங் வென்ட் வெல் அன்டில் ஹிஸ் ஃபாதர் டைடு. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது அவருடைய அப்பா இறக்கும் வரைக்கும். ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் ஹிஸ் பிரதர்ஸ் டிமாண்டட் டு ஸ்பிளிட் த வெல்த் as they wanted to start their business separately. ஸோ எங்கள் அப்பா இறந்த பின்பு தன்னுடைய சகோதரர்கள் அனைவரும் தன்னுடைய சொத்துக்களை பிரித்து தனித்தனியாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முடிவு செய்தார்கள். ஃப்ரம் தென் ஆன் வெற்றி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கம்பெனி. வெற்றி தனியாக தன்னுடைய பிஸ்னஸ் தொடங்குறதுலையும் நடத்துறதுலையும் மிகவும் சிரமப்பட்டார். ஹி டுக் லோன்ஸ் டு ரன் ஹிஸ் கம்பெனி பட் ஹி குட் நாட் பே த லோன். ஸோ அவர் கடன் வாங்கி ரன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணார். ஆனால் அந்த கடன் வாங்கின இடத்துல திரும்ப கட்டுறது கூட அவரால் முடியல. ஸோ கட்ட முடியல அவரால்.
He sold all his properties and paid the loans. Vetri's family now lived in a very small home. ஸோ அதனால் அவர் லோன் கட்ட முடியாதனால தன்னுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் சோல்டு பண்ணினதுக்கப்புறம் அந்த லோனை திரும்ப கட்டினார். ஸோ பின்பு அவங்களுடைய குடும்பம் ரொம்ப ஸ்மால் ஹோமில் லிவ் பண்ணுறாங்க. வெற்றி ஃபவுண்ட் ஏ ஜாப் அண்ட் ஸ்டார்டட் டு லீட் ஏ நார்மல் லைஃப். ஸோ வெற்றி அதுக்கப்புறம் வேறு ஒரு ஜாப் தேடி அதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தன்னுடைய லைஃப்பை நார்மலாக மூவ் பண்ணுறாரு. பட் ஹி ஆல்வேஸ் லாங் டு ஸ்டார்ட் ஏ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அவருக்கு எப்போவுமே ஒரு தாட் இருந்துச்சு. என்ன தாட் இருந்துச்சு அப்படின்னா, அவர் எப்படியாவது இன்னொரு டைமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ட்ரீம். பட் ஹி டிடன்ட் நோ ஹவு கெட் மனி டு ஸ்டார்ட் ஏ கம்பெனி. ஆனால் அவருக்கு தெரியல எப்படி பணம் நமக்கு வரும், எப்படி நம்ம பணத்தை யாருக்கிட்ட வாங்குறது அப்படிங்கிற அந்த விஷயம் அவருக்கு தெரியவே இல்லை. ஸோ ஆனால் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியா மட்டும் அவருக்கு நல்லா இருக்குது. ஆனால் அந்த பணத்தை எப்படி வாங்கி யார்கிட்ட வாங்கி அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியா அவருக்கு இல்லை. நோ ஒன் வாஸ் ரெடி டு லெண்ட் ஹிம் மனி. ஸோ இப்போ பார்த்தோம்னா அவருடைய சுச்சுவேஷன் பார்த்துட்டு யாரும் அவருக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு தயார் நிலையில் இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட திரும்ப என்ன பண்ண முடியாது, திரும்பவும் வாங்க முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒன் டே ஆஸ் ஹி டிஸ்கஸ்டு வித் ஹிஸ் ஒய்ஃப். ஸோ ஒரு நாள் இதை பற்றி, அதாவது அவருடைய கம்பெனி பற்றி, அவர் தொடங்குறதை பற்றி அவர் டிஸ்கஷன் பண்ணுறாரு தன்னுடைய ஒய்ஃப்கிட்ட. ஹிஸ் ஒய்ஃப் செட், ஒய் டோன்ட் யூ ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் ஆசிப். ஸோ வெற்றியுடைய ஒய்ஃப் வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் உங்களுடைய நண்பர்கிட்ட உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு. யார் அந்த நண்பர் அப்படின்னா ஆசிப். யூ ஆஃபன் செட் தட் யூ ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவர் உங்களுடைய நல்ல நண்பர் அப்படின்னு. வெற்றி ரிப்ளைடு, எஸ் பட் ஹீ இஸ் இன் சென்னை. ஆமாம், அவர் என்னுடைய நல்ல நண்பர் தான், ஆனால் இப்போ அவர் எங்கே இருக்கார், சென்னையில் இருக்கார் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஹீ இஸ் வெரி பிஸி வித் ஹிஸ் பிஸ்னஸ். ஐ டோன்ட் திங்க் இட் வுட் பி ஈஸி டு மீட் ஹிம். ஸோ அவர் தன்னுடைய பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்கார். இப்போ நான் நினைக்கிறது என்னென்னா, அவரை அவ்வளோ ஈஸியாக மீட் பண்ண முடியாது. ஒய்ஃப் ஆஸ்க்டு, ஒய் டோன்ட் யூ கிவ் இட் எ ட்ரை. ஒய்ஃப் கேட்குறாங்க வெற்றி பார்த்து, நீங்கள் ஏன் ஒரு முறை நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு வெற்றியோடைய ஒய்ஃப் கேட்குறாங்க. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, வெற்றி செட், ஐ ஹாவன்ட் சீன் ஹிம் ஃபார் எ லாங் டைம். நான் அவனை ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது, இப்போ நான் பார்த்ததே இல்லை அவரை அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்கிறார். வாட் வில் ஹீ திங்க் ஆஃப் மீ இஃப் ஐ ஆஸ்க் ஹிம் டு ஹெல்ப் நவ். ஸோ அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ போய் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு அவர் முன்னாடி நின்னா அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார் இப்போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அதுக்கு உடனே ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஒய்ஃப் செட், தென் ஃபர்கெட் த ஐடியா டு ஸ்டார்ட் ஏ நியூ பிஸ்னஸ். நீங்கள் அப்படி கேட்க தயங்கினால் உங்களுடைய ஐடியா, என்ன ஐடியா, நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஐடியாவை நீங்கள் கைவிட்டுருங்க. இனிமேல் நீங்கள் உங்களால் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது, அந்த ஒரு வழி தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. வெற்றி ஆஃப்டர் டீப் தாட் டிசைடட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஸோ ஒய்ஃபு சொன்னதுக்கப்புறம் அவர் அதை பற்றி ரொம்ப யோசித்து ஃபைனலாக வெற்றி வாண்ட்ஸ் டு மீட் ஆசிப். ஸோ வெற்றி சொல்கிறாரு, ஹி டோல்டு ஹிஸ் ஒய்ஃப் அபவுட் ஹிஸ் டிசிஷன் அண்ட் டுக் த நெக்ஸ்ட் அவைலபிள் ட்ரெயின் டு சென்னை. ஸோ நல்லா முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு போகிறதா தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்கிறார். எப்படி போகிறாரதா, நெக்ஸ்ட்டு அவைலபிள் ட்ரெயின் டு சென்னை, அடுத்ததாக எந்த ட்ரெயின் இருக்கோ அந்த ட்ரெயினில் அவர் அங்கே சென்னைக்கு போய் தன்னுடைய நண்பன் ஆசிப்பை மீட் பண்ணுறதா அவர் சொல்கிறார். On the day of his travel, Vetri boarded the train. His memory went back to his school days. ஸோ வெற்றி சென்னையை நோக்கி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும் பொழுது அவனுடைய நினைவுகள் எல்லாம் தன்னுடைய பள்ளி பருவத்தை பற்றிய நினைவுகள் தோன்றின.
They lived in the beautiful village Kilakudi near Coimbatore. ஸோ கோயம்புத்தூரில் அருகில் உள்ள நீலக்குடி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இவங்க வந்து வசித்தாங்க. த வில்லேஜ் ஹேட் ஏ மிடில் ஸ்கூல் இன் அவுட்ஸ்கிரிட்ஸ். ஸோ அந்த வில்லேஜுக்கு வெளியில் ஒரு நடுநிலைப்பள்ளி இருந்துச்சு. இட் இஸ் இன் தி ஸ்கூல் வேர் வெற்றி ஹேட் மெட் ஆசிப். ஸோ இந்த ஸ்கூலில் தான் வெற்றி ஆசிப்பை மீட் பண்ணாங்க. The students and teachers of the school would never forget Vetri and Asip and their friendship. ஸோ அந்த ஸ்கூலில் படித்த மாணவர்களோ அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களோ would never forget, அவங்கள எப்போவுமே ஆசிப்பையும் வெற்றியும் மறக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. They were always together in learning and playing. அவங்க எப்போவுமே ஒன்றா தான் விளையாடுவாங்க, ஒன்றா தான் படிப்பாங்க. Their friendship started on the first day of school. ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஃபஸ்ட் டே ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. When Vetri's parents dropped him at the school, he started crying. ஸோ வெற்றியுடைய பேரண்ட்ஸ் வந்து வெற்றியை ஸ்கூலில் ட்ராப் பண்ணும்போது வெற்றி அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு வந்தார். Asip consoled him with a chocolate and said, "Don't cry." ஸோ அவர் வெற்றி வந்து அழுதுகிட்டே இருந்ததை பார்த்துட்டு ஆசிப்பு ஒரு சாக்லேட்டை கொடுத்து அழுவாத அப்படின்னு சொல்கிறாங்க. We will play after the bell. ஸோ அழுவாதன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஆஃப்டர் த பெல்லுக்கு அப்புறம் நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஃப்டர் த டே ஸ்டேடு டுகெதர், பிளேடு டுகெதர் அண்ட் ஈவன் எக்ஸ்சேஞ்சு தியர் ஃபுட். ஸோ ஆஃப்டர் த டே, அந்த டேவுக்கு அப்புறம் அவங்க ஒன்றாவே இருப்பாங்க, ஒன்றாவே விளையாடுவாங்க, அவங்களுடைய உணவு கூட அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா பரிமாறிக்குவாங்க. தேர் ஃப்ரெண்ட்ஷிப் கிரீவ் ஸ்ட்ராங்கர் வித் டைம். ஸோ அவங்களுடைய நட்பு நல்ல வலிமையாக நல்ல பலமாக இருந்துச்சு. தே வேர் ஆல்வேஸ் குட் இன் ஸ்டடீஸ் அண்ட் ஹெல்பிங் ஈச் அதர் இன் லெசன்ஸ். ஸோ ரெண்டு பேருமே நல்லா படித்தாங்க, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. They also helped others with their lessons. ஸோ அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய பாடங்கள்லேயும் உதவி செஞ்சுக்கிட்டாங்க. ஒன் டே தேர் வாஸ் எ quarrel between வெற்றி அண்ட் ஆசிப்ஸ் ஃபேமிலி. ஒரு நாள் வெற்றியுடைய வீட்டுக்கும் ஆசிஃபுடைய வீட்டுக்கும் ஒரு சச்சரவு ஏற்பட்டுச்சு. அண்ட் போத் ஃபேமிலி ஸ்டாப்டு டாக்கிங் டு ஈச் அதர். ஸோ ரெண்டு குடும்பமும் அந்த சண்டைக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் தே கண்டினியூ டு பி குட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் அதிர்ச்சி ஆகிற மாதிரி அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளார பிரச்சனைகள் வந்தாலும் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக மூவ் ஆச்சு. தேர் வாஸ் ஆல்வேஸ் ஏ ஹெல்த்தி காம்படிஷன் பிட்வீன் தெம். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல விதமான போட்டிகள் மட்டுமே இருக்கும். சர்ப்ரைசிங்லி த எக்ஸாம், த ரிசல்ட்ஸ் அண்ட் த மார்க்ஸ் நெவர் அஃபெக்டட் தியர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ எப்போவுமே அவங்களுடைய எக்ஸாம்னாலேயோ அந்த எக்ஸாமில் வரக்கூடிய ரிசல்ட்னாலேயோ அல்லது அதில் வாங்கக்கூடிய மார்க்னாலேயோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த விதமான அஃபெக்டடும் ஆனதில்லை. தியர் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ டில் 10th ஸ்டாண்டர்ட். அவங்களுடைய நட்பு அவங்களுடைய 10ஆம் வகுப்பு முடிகிற வரைக்கும் அவங்களுடைய நட்பு தொடர்ந்துச்சு. தென் வெற்றி மூவ்டு டு கோயம்புத்தூர் அண்ட் ஆசிப் டு சென்னை. ஸோ வெற்றி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த 10th, வெற்றி மூவ்டு டு கோயம்புத்தூர், ஆசிப் மூவ்டு டு சென்னை. ஸோ வெற்றி கோயம்புத்தூருக்கு அவர் கிளம்பி போயிட்டார், ஆசிப் சென்னை கிளம்பி போயிட்டார். ஆசிப் ஸ்டார்டட் ஹிஸ் பிஸ்னஸ் இன் சென்னை. ஸோ ஆசிப் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவருடைய ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா சென்னையிலேயே அவர் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறாரு, அங்கேயே செட்டில் ஆகிட்டார். வெற்றி ஆல்வேஸ் வாண்டட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் பட் நெவர் ஹேட் த சான்ஸ் டு விசிட் சென்னை. வெற்றிக்கு எப்போவுமே ஆசிப் பற்றின ஒரு நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் சென்னைக்கு அவருக்கு போய் அவரை பார்க்குற அளவுக்கு அவருக்கு டைம் இல்லை, சான்ஸ் கிடைக்கல.
Section 3 Friendship. Vetri went straight to Asif's office. வெற்றி ஸ்ட்ரெயிட்டாக ஆசிஃபோடைய ஆஃபீஸ்க்கு போனார். ஆஸ் ஹி ரீச்டு த கேட் த செக்யூரிட்டி ஸ்டாப்டு ஹிம். ஸோ ஆசிஃப்ஸ் ஆஃபீஸோடைய கேட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அவரை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஹூ டு யூ வாண்ட் டு மீட் சார், நீங்கள் யாரை சந்திக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஷின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெற்றி நர்வஸ்லி செட், ஐ வாண்ட் டு மீட் ஆசிஃப், ஐ ஆம் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஸோ நர்வஸாக வெற்றி சொல்கிறாரு, நான் ஆசிஃபோடைய ஃப்ரெண்டு, நான் அவர் தான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். த செக்யூரிட்டி வாஸ் அஸ்டண்டட், மிஸ்டர் ஆசிஃப் இஸ் அவர் எம்டி. செக்யூரிட்டி அப்படியே அஸ்டண்டட் ஆகிறாரு. மிஸ்டர் ஆசிஃப் இஸ் அவர் எம்டி. எம்டி மீன்ஸ் மேனேஜிங் டைரக்டர். எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் தான் நீங்கள் மீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு மீட் ஹிம்? நிச்சயமாக நீங்கள் அவர் தான் மீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். வெற்றி ஹெசிடேட்டிங்லி சேட், எஸ் ஐ ஆம் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ். அவர் அப்படியே தயக்கத்தோடு சொல்கிறாரு, நான் அவருடைய நண்பன், அவருடைய நேட்டிவ் பிளேஸ்லேருந்து வரேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. த செக்யூரிட்டி செட், செக் வித் த பீப்புள் இன் த ரிசப்ஷன் சார், ஐ டோன்ட் நோ இஃப் யூ வில் கெட் அன் அப்பாயின்மெண்ட். சார் நீங்கள் ரிசப்ஷனில் போய் கேளுங்க, அங்கே அவரை மீட் பண்ணுறதுக்கான அப்பாயின்மெண்ட் எதாவது இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நீங்கள் அங்கே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி வாக்கு டு த ரிசப்ஷன். ரிசப்ஷனிஸ்ட் ஆஸ்க்டு ஹிம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? வெற்றி செட், கேன் ஐ மீட் யுவர் எம்டி? ப்ளீஸ் டெல் ஹிம் வெற்றி ஃப்ரம் கீழக்குடி ஹேஸ் கம் டு மீட் ஹிம். ஸோ வெற்றி வாக்குடு டு த ரிசப்ஷன். ஸோ வெற்றி அங்கேருந்து ரிசப்ஷனுக்கு நடந்து வந்து ரிசப்ஷனிஸ்ட் கேட்குறாங்க, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? நான் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவணும் சார் அப்படின்னு கேட்குறாங்க. வெற்றி அதுக்கு சொல்கிறாங்க, கேன் ஐ மீட் யுவர் எம்டி? நான் உங்களுடைய எம்டியை மீட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ப்ளீஸ் டெல் ஹிம், நீங்கள் அவங்ககிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்கள், வெற்றி ஃப்ரம் கீழக்குடி ஹேஸ் கம் டு மீட் ஹிம். ஸோ வெற்றி அப்படிங்கிற ஒரு கீழக்குடியிலேருந்து வந்திருக்காரு, உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சடன்லி த ரிசப்ஷனிஸ்ட் ரோஸ் ஃப்ரம் ஹர் சேர். ஸோ அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு அவங்களுடைய சேர்லேருந்து எழுந்திரிச்சிட்டாங்க. த டோர் பிஹைண்ட் வெற்றி ஓப்பன் இட். ஸோ வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டோர் ஓப்பன் ஆச்சு. வெற்றி காட் எ பாட் ஆன் ஹிஸ் பேக். அந்த டோர் ஓப்பன் ஆன ஃபியூ மினிட்ஸில் வெற்றியோடைய பின் சைடில் யாரோ தட்டுற மாதிரியான ஒரு ஃபீல், தட்டுறாங்க. ஃபைனலி யூ ஃபவுண்ட் மீ, ஐ சா யூ த்ரூ த சிசிடிவி கேமரா. ஸோ யாரோ தட்டுற மாதிரி இருக்குன்னு பின்னாடி பார்த்தாங்க. பின்னாடி பார்த்த உடனே அங்கே யார் நிற்கிறா அப்படின்னா ஆசிப் நிற்கிறாரு. ஆசிப் சொல்கிறாரு, கடைசியாக என்னை நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை சிசிடிவி கேமராவில் முன்னாடியே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெற்றி வாஸ் டம்ஃபவுண்டட். ஸோ இப்போ வெற்றி எதுவுமே பேச முடியாமல், வார்த்தையே வராமல் அப்படியே நிற்கிறார், ஸ்டன்னாகி நிற்கிறார். வெற்றி கேதர்டு, நோ ஆசிஃப், ஐ நெவர் காட் த சான்ஸ் டு விசிட் சென்னை. வெற்றி சொல்கிறாரு, எனக்கு சென்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு, ஒரு சான்ஸே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறார். நவ் ஐ ஹாவ் கேம் டு அட்டன் மை ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங். நாங்கள் எதுக்காக வந்தேன் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டோடைய மேரேஜுக்காக வந்தேன், வெட்டிங்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஐ தாட் ஐ வில் கம் டு மீட் யூ. அப்படியே எனக்கு தோணுச்சு, அப்படியே உன்னையும் சந்திச்சுட்டு போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். தே ஸ்போக் அபவுட் தியர் ஸ்கூல் டேஸ் அண்ட் த ஃபன் தே ஹேட். ஸோ அவங்களுடைய ஸ்கூல் டேஸில் என்ன நடந்துச்சு, அந்த ஃபன்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க டிஸ்கஷன் பண்ணுறாங்க. தென் தே டிஸ்கஸ்டு அபவுட் தியர் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசிக்கிறாங்க. ஆசிஃப் டுக் வெற்றி டு ஹிஸ் ஹோம் ஃபார் லன்ச். ஸோ ஆசிஃப் வெற்றியை கூட்டிக்கிட்டு லஞ்சுக்காக தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். வெற்றி வாஸ் சர்ப்ரைஸ்டு டு see தட் எவ்ரி ஒன் நோஸ் ஹிம். வெற்றி ரொம்ப சர்ப்ரைஸாக அதிர்ச்சி ஆகிட்டார். என்ன ரீசன் அப்படின்னா ஆசிஃபோடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வெற்றியை பற்றி தெரியுது. ஆசிஃப்ஸ் ஒய்ஃப் செட், we all know you,
பட் திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு டைம் வி ஆர் மீட்டிங் யூ இன் பர்சன். ஆசிஃபோடைய ஒய்ஃப் சொல்கிறாங்க, எங்கள் எல்லாத்துக்கும் உங்களை தெரியும், இதுதான் ஃபஸ்ட்டு டைம் உங்களை நேரில் மீட் பண்ணுறது. He stayed till the evening and Asif trapped him in the railway station. ஸோ அதே அவர் அங்கேயே ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் ஆசிப் இவரை ட்ராப் பண்ணுறாரு. வெற்றி ரீச்டு ஹோம் அண்ட் டோல்டு ஹிஸ் ஒய்ஃப் எவ்ரிதிங் இன் டீடைல்டு. ஸோ வெற்றி தன்னுடைய வீட்டுக்கு ரீச் ஆகிறாரு. வந்த பின்பு அங்கே என்ன நடந்ததோ அத்தனையும் டீட்டெயில்டாக தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு. She knew her husband, so she didn't ask anything else. ஸோ வெற்றியோடைய ஒய்ஃபுக்கு நல்லா தெரியும் அவருடைய ஹஸ்பண்டு அங்கே எதுவுமே கேட்கல, எந்த உதவியும் கேட்கல அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதனால் அவங்க எதுவுமே கேட்டிங்களான்னு எதுவும் கேட்கல. 2 days later வெற்றி received a call. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வெற்றி ரிசீவ்டு எ கால், வெற்றிக்கு ஒரு கால் வருது. ஸோ அந்த ரிசீவர், அந்த ஆப்போசிட் ரிசீவர்லேருந்து ஒருத்தர் கேட்குறாங்க, ஆம் ஐ ஸ்பீக்கிங் டு வெற்றி, நான் பேசுகிறது வெற்றி தானா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ரிசீவர் கேட்குறாங்க. வெற்றி சொல்கிறாங்க, எஸ் த வாய்ஸ் செட் அவர் எம்டி மிஸ்டர் ஆசிஃப் ஹேஸ் அசைனட் எ ப்ராஜெக்ட் டு யூ. ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரிசீவர்லேருந்து ஆம் ஐ ஸ்பீக்கிங் டு வெற்றின்னு கேட்ட உடனே எஸ்ன்னு சொல்கிறாரு, ஆமாம் நான் தான் சொல்கிறாரு. அடுத்த செகண்டே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எம்டி, எங்களுடைய எம்டி மிஸ்டர் ஆசிப் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை அசைனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஹீ வாண்ட்ஸ் டு மீட் யூ, அவர் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு, உங்களை பார்க்க ஆசைப்படுறாரு அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. வில் யூ பி ஏபிள் டு கம் டு சென்னை, உங்களால் சென்னைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. வெற்றி உடின்ட் பிலீவ் இட். ஸோ வெற்றியால் அதை நம்பவே முடியலை. ஸோ இன் திஸ் லெசன் அபவுட் ஆஸ், உதவி பண்ணுறதுக்கு நண்பர்கள் இருக்கும் பொழுது எத்தனை தோல்விகள் வந்தாலும் நம்மால் என்ன பண்ண முடியும், அதை ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல தான் இந்த லெசனில் இருந்து சொல்லக்கூடிய மெயின் கான்செப்ட். தேங்க்யூ சில்ட்ரன்.